பிரைஸ் அலார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனம் 10. கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், ஊலம் எருகலத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை தைரியப்படுத்துறாங்க, உங்களை பலப்படுத்துறாங்க. என்னன்னா, அவருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். அப்படின்னா உங்களுடைய காரியத்துல கர்த்தருடைய கரம் தங்கும் சொல்றாரு. கூலம் எருகலத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். அப்படின்னா உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்ருகளை ஏசப்பா அவருடைய பாதத்துக்கு கீழே போட்டு மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த நாளில் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. எவ்வளவோ துன்பங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம், எவ்வளவோ சத்ருகள் உங்க வாழ்க்கையில எழுந்து உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை தைரியப்படுத்துறாங்க. எதை குறிச்சு நீ கவலைப்படாத, எதை குறிச்சு நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு எதிராக எழும்புகிற சத்ருவை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா பலப்படுத்துறாங்க. இனிமே நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. பொல்லாத சத்ருக்கள் எழுந்து உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, உங்களை நெருக்குறாங்களா, ஒடுக்குறாங்களா, பொல்லாத மனிதர்கள் ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாள்ல நீங்க விட்ட கண்ணீரை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாங்க, இவ்வளோ நாள் என் பிள்ளை கண்ணீர் வடித்ததுனால தான் இந்த வார்த்தையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியத்தையும் ஏசப்பா அதம் பண்ணி போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய கரம் உங்களோட எப்பொழுதும் டிராவல் பண்ணும். நீங்கள் யார் வந்தாலும் வரலனாலும் சரி, உங்கள் கூட ஏசப்பா நிச்சயமாக வருவாங்க. எல்லா காரியத்திலும் ஏசப்பா உங்களோட தான் இருக்காங்க. அவர் உங்களை விட்டு என்றைக்குமே விலகி போகவே மாட்டார். நீங்கள் அவரை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஒரு கூலத்தை எருகலத்தில் போட்டு எப்படி மிதிப்பாங்களோ அப்படி உங்களுக்கு விரோதமாக எழுந்து இருக்கிற அந்த மோவாபுடைய தலையை ஏசப்பா மிதித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிச்சயமாக உங்கள் காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை ஏசப்பா அந்த நாளில் தரப்போகிறாங்க. என்னென்ன தடை இருக்கோ இது வரைக்கும் வாழ்க்கையில் அந்த தடையை எல்லாவற்றையும் ஏசப்பா முறித்து போட்டு உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிறாங்க. நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருங்க, துக்க முகத்தோடு இருக்காதீங்க. ஏன்னா ஏசப்பா எப்பயுமே என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் விரும்புகிறாங்க. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா பிசாசு அதை பார்த்து சந்தோஷப்படுவான். நீங்க சந்தோஷமா இருங்க. ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா பிசாசோடைய காரியத்தை நீங்க மிதித்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களை என்னைக்குமே உங்களுடைய வல்ல கரத்துக்குள்ள பாதுகாத்து நடத்துறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துற வறுமையாக்குற மீட்பிரேஸ்வின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.